2 சாமுவேல் 4:4 எடுத்து வாசித்து பாருங்க. 2 சாமுவேல். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிறபோது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவள் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். யோனத்தானுடைய பையன் பேர் என்னதுங்க? மேபி போஷேத். சொல்லுங்க, வாயில் கொஞ்சம் நுழையாது தான். மேபி போஷேத். அல்லேலூயா. தாத்தாவும் அப்பாவும் இறந்த செய்தி கேட்ட உடனே பையனை வளர்க்குறவங்க தாதி என்ன பண்ணுறாங்க? கையில் தூக்கிட்டு ஓடுறாங்க. 5 வயதில் குழந்தை கீழே விழுது, 2 காலும் முடமாயிடுது. அல்லேலூயா. அவனுடைய பெயர் தான் என்னது? மேபி போஷேத். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய 4 குணாதிசயங்களை நம்ம இங்கே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பெலனற்றவன். யாருங்க? அவனுக்கு என்ன கிடையாதுங்க? பெலனற்றவன். ஏன்னா அவனை வளர்த்த தாய் தூக்கி ஓடும் பொழுது 5 வயதில் கீழே போட்டுடுறாங்க. 2 காலும் முடமாய் மாற்றப்படுகிறது. மேபி போஷேத்துக்கு என்ன ஆயிடுது? 2 காலும் முடமாய் மாற்றப்படுகிற சிறுவனாய் இருக்கும் பொழுதே விழுந்து 2 கால்களும் ஊனமுற்றவன் தான் யார்? மேபி போஷேத். அல்லேலூயா. யோனத்தானுடைய பையன். அவன் உடலால் தானால் எதுவுமே செய்ய முடியாது. மற்றவங்க யாருடைய உதவியாவது அவனுக்கு வேணும். அல்லேலூயா. அவங்கிட்ட பலன் இல்லை, யாருன்னா ஒருத்தர் தான் அவனுக்கு பலனை கொடுத்து அவனை வளர்க்க முடிகிற ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தவன் தான் யார்? மேபி போஷேத். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி தேவைப்படுகிறவன். நிறைய இடத்துல நம்ம பலவீனமாக இருக்கிறோம். மேபி போஷேவை போல் நிறைய இடத்துல நம்ம உதவிக்காய் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். யாராக நமக்கு உதவுவார்களா? அல்லேலூயா. நிறைய இடத்துல நம்மளால் ஓட முடியல, நம்மளும் முடமாக சில இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரை போல்? மேபி போஷேத்தை போல். அல்லேலூயா. மேபி போஷேத்தை போல் நிறைய இடத்துல நம்ம முடமாய் பெலனற்றவளாய் நம்ம நிறைய இடத்துல தேவைகளுக்காக ஓடுவதற்கு பெலன் இல்லாமல் நிறைய இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. யோனத்தானுடைய பையன். அவருடைய தாத்தா பேர் சவுலு, யோனத்தான், மேபி போஷே. அதுதான் சந்ததி. அல்லேலூயா. பெலனற்றவன். நமக்கு நிறைய நேரத்தில் பெலன் இல்லை. ஆனால் எந்த சந்ததியிலேருந்து வந்தான் அவன்? ராஜாவுடைய சந்ததி. அல்லேலூயா. சவுல் யார்? ராஜா. ராஜாவுடைய பையன் யோனத்தான். யோனத்தானுடைய பையன் மேபி போஷேத். அல்லேலூயா. பவர்ஃபுல்லான சந்ததியில் வந்தவனுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. தாத்தாவும் அப்பாவும் செத்த செய்தி கேட்டவொடனே தாதி தூக்கி நோடுறா, கீழே விழுந்தவொடனே கால் போயிடுது. நல்லா தான் பிறந்திருக்கிறான், ஆனால் நம்மளும் நல்லா தான் இருக்கிறோம். சில நேரத்தில் பலனை சொல்லுங்களேன், நிறைய இடத்துல பலனை இழந்துடுறோம். யாருனா தான் நம்மளை காப்பாற்றணும். வயதாயிட்டா என்ன ஆகிடுது? யாருடைய துணையாவது நமக்கு தேவைப்படுது. வாழ்க்கையில் நிறைய இடத்துல நிறைய பேருடைய துணை நமக்கு தேவைப்படுது. பலனற்ற ஒரு கேரக்டர், பலனற்றவன். நிறைய நேரத்தில் நம்மளே யோசித்துக்கிறோம், நான் எதுக்கும் பலன் இல்லாமல் இருக்கிறேனே. இல்லை, கடைசியாக முடிக்கும்போது 4வது பாயிண்டில் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. பெலனற்ற மேபி போஷேத். அல்லேலூயா. 2வது அவனுடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டவன். 2 சாமுவேல் 9:4 எடுத்து வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 9:4. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். இப்போ எங்கே இருக்கிறானா? தாத்தா ராஜா, அதுக்கு அப்பா, அதுக்கு அடுத்தது இவன். ஆனால் இப்போ எங்கே இருக்கிறானா? எருசலேமில் இல்லை. சீபா சொல்கிறான், ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், அவன் எங்கே இருக்கிறானா? லோதேபாரில் இவங்களுக்கு வேலைக்காரங்க வீட்டில் பதுங்கி ஒளிஞ்சு இருக்கிறான். அல்லேலூயா. கைவிடப்பட்டவன். 2வது அவனுடைய குணாதிசயம் என்னது? கைவிடப்பட்டவன். ஃபஸ்ட்டு என்னதுங்க? பலனற்றவன். பலனற்ற ஒரு கேரக்டர் தான் யார்? மேபி போஷேத். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நமக்கு பலனை இழந்து இருக்கிற ஒரு கேரக்டராக நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். 2வது கைவிடப்பட்டவனாய். அல்லேலூயா. யோனத்தான் மரணத்திற்கு பிறகு அவன் தந்தை இல்லாமல் பாதுகாப்பின்றி வளர்ந்த ஒரு மகன் தான் யார்? மேபி போஷேத். அல்லேலூயா. மேபி போஷேத்தினால பாதுகாப்பு இல்லை, தந்தையுடைய பாதுகாப்பு இல்லை. இப்போ வளர்றது எங்கன்னா? லோதேபாரில் வறட்சியான ஒரு இடத்துல, பசுமை இல்லாத ஒரு இடத்துல, பாலைவனத்தில் ஒரு வேலைக்காரங்க வீட்டில் வளர்க்கப்படுகிறான். யார்? 5 வயதிலிருந்து வளர்க்கப்படுகிறவன் யார்? மேபி போஷேத். அல்லேலூயா.
அரண்மனையில் வாழ வேண்டியவன் மறைக்கப்பட்டு வேலைக்காரர் வீட்டில் லோதேபாரில் வளருகிற நேரம். சில நேரத்தில் நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லை, ஏன்னா கைவிடப்பட்ட நேரங்கள். அல்லேலூயா. கைவிடப்பட்ட ஸ்தோத்திரம் இடத்துல நம்ம இருக்கிறோம். பாதுகாப்பு, அன்பு, கௌரவத்தை எல்லாத்தையும் இழந்து ஒரு வேலைக்காரருடைய வீட்டில் யார் வளர்ந்து கொண்டு இருக்கிறான்? மெபிபோஷேத். அல்லேலூயா. யோனத்தானுடைய மகன். நிறைய நேரத்தில் நம்ம கைவிடப்படும் பொழுது நம்ம இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். அல்லேலூயா. இடம் மாற்றப்படுகிறோம். உண்மையா இல்லைங்களா? கைவிட நேரத்தில் இடம் மாற்றப்படுகிறோம். பாதுகாப்பு இருக்காது, அங்கே அன்பு இருக்காது, கௌரவம் இருக்காது. எந்த நேரத்தில்னா கைவிடப்பட்ட நேரத்தில். இந்த மூன்றுமே நமக்கு அந்த நேரத்தில் இருக்காது. அல்லேலூயா. சில வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கைவிடப்பட்ட நேரங்கள். பலனற்றவன். அவனுடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிலைமைகளும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது தேவன் நம்மை ஸ்தோத்திரம் தொடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பலனற்ற ஒரு வாலிபனாக இருந்தான். ரெண்டாவது கைவிடப்பட்டவன். அல்லேலூயா. சீபா சொல்கிறான், லோதேபாரில் அவன் இருக்கிறான். லோதேபாரில் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறான். யாருன்னா அவங்களும் வேலைக்காரர்கள். அல்லேலூயா. ராஜாவுடைய சிம்மாசனத்தில், ராஜாவுடைய அரண்மனையில் இருக்க வேண்டிய மகன் எங்கே இருக்கிறான்? ஒரு வேலைக்காரங்க வீட்டில் பதுங்கி ஒளிந்து இருக்கிறான். அல்லேலூயா. கைவிடப்பட்டது. ஏன்னா தாத்தாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, அவனை நேசிக்க யாரும் இல்லை. நிறைய நேரத்தில் கைவிடப்பட்ட நேரத்தில் நம்மை நேசிக்க யாரும் இருக்க மாட்டாங்க, நமக்கு பாதுகாப்பு தர யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மை கௌரவப்படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவனுடைய இரத்த சொந்தங்கள் யார்? எல்லாரும் பெரிய ஆளுக்கள். அல்லேலூயா. ஆனால் அவன் வாழ்ந்த இடம் ஒரு லோதேபார்ன்றது ஒரு ஸ்தோத்திரம், ரொம்ப கடினமான ஒரு இடத்துல, பசுமையற்ற ஒரு இடத்துல அவன் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் 2 சாமுவேல் அதே 9:4 வாசிங்க. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அதில் 2 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். மூன்றாவது அவனை எப்படி நம்ம பார்வையில் பார்க்க முடியும்னா, உரிமையை இழந்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா. தாத்தாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து யாருக்குங்க வரணும்? பேரனுக்கு வரணும். ஆனால் அவன் பேரில் ஒன்றுமே இல்லை. யார்கிட்ட இருக்கிறான்? லோதேபாரில் ஒரு வேலைக்காரருடைய வீட்டில். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல உரிமையை இழந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மெபிபோஷேத்துடைய வாழ்க்கையில் தாத்தாவுடைய இடத்துல இல்லை, தாத்தாவுடைய நிலங்கள் இல்லை, தாத்தாவுடைய ராஜ்யத்தின் உரிமை அவனுக்கு கிடைக்கல. உரிமையை இழந்தவனாய் ஒரு வீட்டில் 2 கால்களும் முடமானவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் நம்ம மெபிபோஷேத்தை பார்க்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. பலனற்றவனாய், கைவிடப்பட்டவனாய், உரிமை இழந்தவனாய் நம்மளும் நிறைய இடத்துல நிறைய நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மெபிபோஷேவை போல் நமக்கு காலெலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல பலன் இல்லாமல் இருக்கிறோம், நிறைய இடத்துல கைவிடப்பட்டு இருக்கிறோம், நிறைய இடத்துல உரிமையை இழந்து போயிருக்கிறோம், நிறைய இடத்துல உரிமையை நம்மளால் பேச முடியல. ஏன்னா உரிமை பறிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மெபிபோஷேவை போல் நம்மளும் நம்முடைய நாட்களை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் 4வது அவனுக்கு என்ன வருதுன்னா, தயவு பெற்றான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்னன்றான்? பலனற்றவன், கைவிடப்பட்டவன், உரிமை இழந்தவன். ஆனால் 4வது என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, தயவு கிடைக்குது. அல்லேலூயா. மனுஷ தயவினாலும் தேவ கிருபையினாலும் மெபிபோஷேத் உயருகிற நாட்களை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பலனற்று இருக்கிறோமோ, எங்கெல்லாம் கைவிடப்பட்டு இருக்கிறோமோ, எங்கெல்லாம் உரிமையை இழந்திருக்கிறோமோ, இன்றைக்கு வார்த்தை புறப்பட்டு வருகிறது, அவனுக்கு கிடைத்த தயவு நமக்கும் தயவு உண்டாகும். அல்லேலூயா. தயவு பெற்றவனாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. தயவுனா என்னதுங்க? கிருபைனா என்னதுங்க? தயவுனா என்னது? கிருபைனா என்னது? வசன விளக்கெல்லாம் வேணாம், எனக்கு நடைமுறை வாழ்க்கையில் சொல்லுங்கள். இரக்கம் இல்லை, தயவு, கிருபை. தயவுனா விட்டு கொடுக்கறது, வேற? அதுதான் தயவு தான். தயவுக்கு என்ன மீனிங்? கிருபைன்னா சொல்லலாம், தகுதியற்றவனுக்கு
கொடுக்கறது கிருபை. எனக்கு வந்து இந்த தகுதியே இல்லை, இப்போ எனக்கு கிடைத்தது கிருபை. நான் இங்கே நிற்கிறதுக்கு தகுதியே இல்லை, ஆனால் நான் இங்கே நிற்கிறேன்னா என்னது இது கிருபை. தயவுனா தண்டனைக்கு உரியதை தவிர்த்துறது. அல்லேலூயா. அவனுக்கு இந்த தண்டனை கண்டிப்பாக உண்டு, அதிலிருந்து அவனை விடுவித்துறது என்னது? தயவு. அல்லேலூயா. நீ பண்ண தப்புலேருந்து உன்னை மன்னித்து விடுதலை பண்ணால் என்னது அது? தயவு. அல்லேலூயா. ஆனால் கிருபைன்றது வேற. நிற்க கூடாத இடத்துல உன்னை நிற்க வைக்கிறது கிருபை. அல்லேலூயா. தயவு என்பது டோட்டலாக வேற. நீ பண்ண தப்புக்கு தண்டனை இல்லாமல் உன்னை தப்பு வைக்கிறது தயவு. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு தயவு பாராட்டினார். நான் விசுவாசத்தோடு சொல்ல, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தயவை பாராட்டுவார். அல்லேலூயா. தயவு பெற்றவர்களாய் நம்ம வாழ்வோம். அல்லேலூயா. உலகத்தில் நம்ம வேதத்தின் அடிப்படையில் மனுஷங்கிட்டேருந்து தயவு கிடைக்கும், கர்த்தர்கிட்டேருந்து என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. தயவு யார்கிட்டேருந்து கிடைக்கும்? மனிதர் கண்களில் தயவு உண்டாகும், தெய்வத்தின் கண்களில் கிருபை உண்டாகும். அல்லேலூயா. ரெண்டுமே டோட்டல் டிஃப்ரெண்ட். அல்லேலூயா. மனுஷன் கண்கள்லாம் என்ன உண்டாகும்? தயவு. எந்த மனுஷன் கையிலேருந்து கண்ணிலேருந்து கிருபை நமக்கு வராது. அல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலேருந்து தான் கிருபை உண்டாகும். அப்போ இவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா தயவு பெற்றவனாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பலனற்றவன், கைவிடப்பட்டவன், உரிமை இழந்தவன். அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு தயவு உண்டாச்சு. யார் மூலயமாக? தாவீது மூலயமாக. கர்த்தர் எனக்கு ஒரு டேவிட்டை உருவாக்குவார், ஏற்கனவே வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் போகிற இடத்துலாம் ஒரு தாவீது வருவான், எனக்காக தயவு பாராட்டுவான். அல்லேலூயா. வாழ வேண்டிய இடம் அவன் எங்கே இருக்கணும்? ராஜாவுடைய அரண்மனையில். ஆனால் எங்கே இருக்கிறான்? ஓடி ஒளிஞ்சு எங்கே இருக்கிறான்? ஒரு வேலைக்கார வீட்டில் லோதாபாரில் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் உயர்த்துவார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தயவு கிடைக்கும். மனுஷ தயவு கிடைக்கும். மனுஷ தயவு கிடைக்கும். தேவ கிருபை உண்டாகும். தேவ கிருபை உண்டாகும். அல்லேலூயா. உலகம் அவனை மறைத்தது, மறுத்தது, ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை. அல்லேலூயா. மனுஷ தயவை அவன் மேலே பாராட்டினார். ஏன்னா அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? ராஜரீக சந்ததி. அல்லேலூயா. அந்த சந்ததியிலேருந்து வந்தவனை யாவனும் மறைக்க முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் ராஜாவின் சந்ததி. அல்லேலூயா. உன்னை என்னை யாராலையும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. கர்த்தருடைய கிருபை உண்டாகும். அல்லேலூயா. மனுஷ தயவுகள் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேன், தயவு இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் தயவு கிடைக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எங்கே போனாலும் லைனில் நிற்கக்கூடாதுங்க. அது பெரிய தயவு. உண்மையா இல்லையா? அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு தயவு, நீங்கள் போகிற இடத்துக்கு உங்களுக்கு தயவு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத பலனற்ற கைவிடப்பட்ட உரிமை இழந்த மெபிபோஷேத்துக்கு கர்த்தர் தயவை, மனுஷ தயவை பாராட்டினார். அல்லேலூயா. மனுஷ கண்களில் அவனுக்கு தயவு உண்டாச்சு, தேவ கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது தாவீது மூலமாக. தாவீதும் யாருங்க ஃப்ரெண்ட்ஸு? தாவீதும் யோனத்தானும் ஃப்ரெண்டு. அல்லேலூயா. ராஜா யாருங்க? சவுல் ராஜா. ஆனால் அபிஷேகம் யார் மேலே விழுது? யோனத்தான் மேலே விழலை. அல்லேலூயா. ரெண்டு பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரே ஆவியில் ஒத்து போனவர்கள். அல்லேலூயா. அப்பா வந்து என்ன பண்ணுறான்? ஃப்ரெண்டை கொலை பண்ணுறதுக்கு ஓடுறான். யோனத்தான் போகிற இடத்துலலாம் சொல்கிறான். 7 வருஷம் யாரை துரத்தனா? சவுல் தாவீதை துரத்தனா கொலை பண்ணணுன்னு. 2 இடத்துல வகையாக தலைவர் சிக்கினார். ஆனாலும் அவனை தான் தாவீது பண்ணலை. ஏன்னா இவன் மேலே இருந்த அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவனை தற்காத்தது. அல்லேலூயா. அவன் நினச்சிருந்தான் அப்பயே சவுலை சாவடிச்சிருக்கலாம், ஆனால் அடிக்கலை. அல்லேலூயா. 7 வருடம் ஓடுறான் தன் நண்பனுடைய அப்பாவை கொலை பண்ணாமல். ஏன்னா அபிஷேகம். அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம். அந்த தாவீதின் மூலயமாக அந்த சந்ததியில் இருக்கிற ஒருத்தருக்கு தயவை பாராட்ட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் மேலே தயவை பாராட்டுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அழிக்க நினைத்தாலும் உங்கள் மேலே தயவு உண்டாகும். அல்லேலூயா. 2 கால் முடக்கப்பட்டாலும் தயவு வருங்க. அல்லேலூயா. எந்த லோதேபாரில் நீங்கள் இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை தூக்கின்னு வருவார். அல்லேலூயா. பழைய இடத்துக்கு கொண்டு வார், ரிஸ்டோரேஷன் பண்ணுவார். அல்லேலூயா. தாவீது மூலமாக அவனுக்கு தயவு கிடைத்தது. அல்லேலூயா. சவுல் மரித்துட்டான்.
அங்கே பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது, இப்போ நான் ஒரு ராஜரீகம் பண்ணிவிட்டு என்னை தோக்கடிச்சிட்டாங்கன்னா, அடுத்த ராஜா வராருன்னா அந்த ராஜா வந்தோடனே எங்கள் சந்ததி மொத்தத்தையும் கொலை பண்ணுருவார். ஒருத்தர் கூட உள்ளே இருக்க விட மாட்டாங்க. அல்லேலூயா. அடுத்த ராஜரிங்கம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மொத்த பேரையும் அழிச்சிருவாங்க. ஆனால் மீதியானது யார் இதில்? மெபிபோஷேத் மீதியாக இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம வாசிப்போம். தயவுனால் அவனுக்கு கிடைத்த ஒரு 4 விஷயங்களை நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். மெபிபோஷேத் பலனற்றவனாய், கைவிடப்பட்டவனாய், உரிமை இழந்தவனாய் இருந்தான். ஆனால் மனுஷ தயவும் தேவ கிருபையும் ஒன்று சேரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் 4 குணாதிசயங்கள் மாறுது. ஃபஸ்ட்டு விசாரிக்கப்பட்டான். அல்லேலூயா. என்ன பண்ணிட்டான்? விசாரிக்கப்பட்டான். 1 சாமுவேல் 9:1 எடுத்து வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 9:1. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். ஃபஸ்ட்டு விசாரிக்கப்படுகிறான். 5 வயதில் தூக்கின்னு போனவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் இருக்கிறான். சந்ததிகள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. இப்போ தாவீது என்ன கேட்குறான்? சவுலின் சந்ததியில், யோனத்தானினுடைய சந்ததியில் மீதியானவன் யாராவது இருக்கிறானான் என்று யாருக்கிட்ட கேட்குறாங்க? சீபான ஒரு வேலைக்காரன். அவனை பற்றியும் நான் சொல்கிறேன் கடைசியில். அல்லேலூயா. சீபான்ற வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஒருத்தன் இருக்கிறான், இன்னும் சாகலை. ஆக்சுவலாக தாவீது கேட்டது என்னென்னா, எல்லாரையும் போட்டு தள்ளணும் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது யோனத்தான் பையன்னொடனே அவன் நிறுத்திட்டான். அல்லேலூயா. யோனத்தான் பையன் தெரிஞ்ச உடனே அவன் என்ன சொல்கிறான்? அவனை நான் பார்க்கணும், அவனை கூட்டுட்டு வாங்கன்னு. ஃபஸ்ட்டு என்னன்னா, விசாரிக்கப்படுவீர்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தயவு உண்டாச்சுன்னா விசாரிக்கப்படுவீர்கள். விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நம்ம கவலைப்படுறோம். நம்ம இந்த ஃப்ரைடே நாங்கள் வர்ஷிப் பண்ணோம். விசாரிக்கிறவர் நம்ம விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்திடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5:7 நினைக்கிறேன். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கி விசாரணை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இங்கே பாருங்கள். உங்களுடைய கவலைகள் யார் மேலே வைக்கணும்னா அவர் மேலே வைக்கணும். அல்லேலூயா. உங்களை யார் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ அவர் விசாரிப்பார். அல்லேலூயா. விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. ஆனால் இவன் பலனற்றவன், கைவிடப்பட்டவன், உரிமை இழந்தவன். இவனுக்கு கொஞ்சம் கூட யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டான். ஆனால் இவனை விசாரிக்க ராஜா வரான். அல்லேலூயா. தாவீது ஆள் விட்டு அனுப்புகிறான். ஏன் விசாரணை வருதுன்னா அவன் மேலே என்ன உண்டாயிடுச்சு? தயவு, தேவ கிருபை அவன் மேலே உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. உங்கள் மேலே எப்போ தயவு அதிகமாக கர்த்தர் பாராட்டுறாரோ, கிருபை பாராட்டுறாரோ, மனுஷ தயவு அவரே அனுப்புவார். அல்லேலூயா. மனுஷர்கள் உங்களை விசாரிக்கிற நாட்களுக்குள்ளாய் நடத்துவார். அல்லேலூயா. அது வரைக்கும் ஒரு நியாயம் சீண்டாதுங்க நம்மளை. நம்ம பாஷையில் சொன்னால் அப்படி தான். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தும் போது விசாரணை அதிகமாக இருக்கும். 2 விசாரணைகள் இருக்குது. ஃப்ரைடே சொன்னேன். 2 மாதிரி விசாரிப்பாங்க. சொல்லுங்கள், என்ன விசாரணை? இப்போது இப்படி எடுத்து இதெல்லாம் கட் பண்ணிட்டுப்பா. இப்போ நான் ஏதோ பிரச்சனையில் மாட்டிங்கன்னா விழுந்துட்டேன். இப்போ ஃபோன் அடித்து விசாரிப்பாங்க. ஏன்னா அது அவங்க தெரிஞ்சிக்கலாம், அவங்களுக்கு தூக்கம் வராது. என்னை குத்தி கொலை பண்ணணும். ஏற்கனவே நான் கொலை உயிர் குத்துயிராக தான் இருப்பேன். ஃபோன் பண்ணி என்ன இப்படி ஆச்சாமே அப்படின்வாங்க. அது 2வது விசாரணை. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு விசாரணை ஒரு நல்ல விசாரணை. அல்லேலூயா. 2 விசாரணை இருக்கு. ஆனால் அவர் அப்படி விசாரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். மெபிபோஷேத்துக்கு தாவீது மூலம் தயவு கிடைக்கும் பொழுது அவன் விசாரிக்கப்படுகிறான். சாதாரண விசாரணை அல்ல, ராஜாவுடைய விசாரணை. அல்லேலூயா. ஏன்னா மேலேருந்து கிருபை வந்ததுன்னா தயவு பக்காவாக இருக்கும். அல்லேலூயா. அவருடைய தயவினால் அவனுக்கு விசாரிக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்கூடாய் நடத்தினார். 2வது அவனுடைய வாழ்க்கையில் தயவு வந்த உடனே அழைக்கப்படுகிறான். அல்லேலூயா. எங்கே அழைக்கப்படுகிறான்? ராஜாவுடைய
கோட்டைக்கு அழைக்கப்படுகிறான். தயவு எப்பப்பெல்லாம் வருதோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இன்விடேஷன் இல்லையோ, இப்போ நான் சொல்கிறேங்க, தயவு உங்கள் மேலே இருக்கும்போது இன்விடேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். அல்லேலூயா. எங்கே இன்விடேஷன் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்கள், மனுஷ தயவினாலும் தேவ கிருபையினாலும் என்னை வழிநடத்துங்க ராஜான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ரெண்டாவது அவன் அழைக்கப்படுகிறான். 2 சாமுவேல் 9:7 4-7 வரைக்கும் வாசிங்க. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்கள் எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். நான் சொல்கிறேங்க, எழுதி வச்சிங்க. உங்கள் மேலே தயவு உண்டாச்சுன்னா இன்விடேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் உங்களை புறக்கணித்தார்களோ, எங்கெங்கெல்லாம் வேறு மாதிரி பேசினாங்களோ, உங்களை தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு இன்விடேஷன் உங்ககிட்ட மட்டும்தான் வரும். அல்லேலூயா. அழைக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்கூடாய் மொபிபேஷேவை நடத்தின தேவன் உங்களை என்னை நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவன் பலனற்றவன், கைவிடப்பட்டவன், உரிமை இழந்தவன். ஆனால் என்றைக்கு மனுஷ தயவு, தாவீதுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் அவன் மேலே இறங்குச்சோ, இப்போ அரண்மனைக்கு கூட்டின்னு போகிறாங்க. அல்லேலூயா. அவன் இருந்த இடம் லோதேபார். அல்லேலூயா. இன்றைக்கு எங்கே இருக்கிறான்? அரண்மனையில். அல்லேலூயா. அப்படியே யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு காலையில் ஸ்டாலினோட நான் ஒரே டேபிளில் பேசின்னு இருக்கேன். எப்படி இருக்கும்? சீன் நல்லா தான் இருக்கும், ஆனால் கிடைக்கிறது கஷ்டம். தயவு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தயவு, தேவ கிருபை ஒன்று சேரும் பொழுது நீ மேலே தான் இருப்ப, நீ கீழே இருக்க மாட்ட. அல்லேலூயா. 2 கால் உடஞ்சாலும் அவன் மேலே போயிட்டான். அல்லேலூயா. அந்த கண்ட்ரியில் எல்லாருக்கும் 2 கால் இருந்தது, ஆனால் தாவீது யாரையும் கூப்பிடல. அல்லேலூயா. ஏன் கூப்பிட்டானோ அவன் மேலே தயவு விழுந்தது. அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனத்தில் சொல்கிறான், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலுடைய வீட்டில் இருக்கானா. அல்லேலூயா. தயவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வரும், யார் மூலியமெல்லாம் வராது. தயவு உங்களுக்கு நேராக வந்து செய்வார். அல்லேலூயா. வேதத்தில் நிறைய நான் ரெஃபரன்ஸை சொல்ல முடியும், தயவு பாராட்டின இடங்கள். அல்லேலூயா. அதனால் ரெண்டாவது என்ன பட்டான்? அவன் அழைக்கப்பட்டான். ஃபஸ்ட்டு தயவு வந்தவொடனே என்ன நடக்கும்? விசாரிப்பாங்க. எல்லாம் வந்து உங்ககிட்ட விசாரிக்கிற நாட்கள் உண்டாகும். ரெண்டாவது நீங்கள் அழைக்கப்படுவீங்க. மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில் என்ன பட்டானா, தயவு வந்த உடனே ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. 2 சாமுவேல் 9:7 எடுத்து வாசிங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். என்ன கொடுக்குறாங்க? திரும்ப சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. தயவும் தேவ கிருபையும் ஒன்று சேரும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். யார் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு நம்ம 2 குடும்பத்துக்காக கூட ஜெபம் பண்ணோம், நிலங்களுக்காக. அல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், தயவுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தயவும் தேவ கிருபையும் சேரும்போது அந்த நிலம் உங்கள் கையில் இருக்கும். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் போய் நீங்கள் போராட தேவையில்ல, எந்த கேஸும் போட தேவையில்ல. கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக கையில் எட்டுன்னு வருவார். அல்லேலூயா. லோதேபாரில் 2 காலம் முடக்கப்பட்ட ஒருவனால் ஸ்தோத்திரம் ராஜாவுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக வந்து அவன் வாயால் என்ன சொல்கிறான்? சவுலின் நிலங்களை எல்லாம் மறுபடியும், அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? உன் தகப்பனாகிய நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. நான் நினச்சேன் தாவீது அவனை சாவடிக்க தான் கூப்பிட்டுருப்பான், ஆனால் அவன் மேலே கர்த்தர் கிருபையை பாராட்டினதால் இவன் கண்ணிலேருந்து ஒரு தயவு உண்டாச்சு. அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம் என்னது? மூன்றாவது காரியம், தயவு உண்டாகும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு விசாரிக்கப்படுவோம், ரெண்டாவது அழைக்கப்படுவோம், மூன்றாவது ஆசீர்வதிக்கப்படுவோம். இழந்து போன எல்லாம் உங்கள் கையில் வரும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எதெல்லாம் இழந்தியோ திரும்ப கர்த்தர் தருவார். தயவும் கிருபையும் சேரும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எந்த சமாதானத்தை இழந்தையோ, எந்த சுகத்தை இழந்தையோ, எந்த நிலத்தை இழந்தியோ, எந்த நகையை இழந்தியோ திரும்ப கிடைக்கும். கடைசி தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். அல்லேலூயா.
எல்லாத்தையும் திரும்ப தருவார். அல்லேலூயா. உன் தகப்பனுடைய நிலங்களை எல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுறான். அல்லேலூயா. அதனால் தயவும் தேவ கிருபையும் சேரும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நாலாவது ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். தயவும் தேவ கிருபையும் வரும் பொழுது உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. எப்படிங்க உயர்த்தப்பட்டான்? அந்த 7 லாஸ்ட் லைன் வாசிங்க. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். நல்லா யோசிச்சிங்க. ராஜாவுடைய டேபிளில் யாருமே உட்கார வைக்க மாட்டாங்க. ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடை இன்னொருத்தர் சாப்பிட்டு பார்த்து அவன் உயிரோடு இருக்கிறானான்னு பார்த்துட்டு தான் அந்த சாப்பாட்டை கொடுப்பாங்க. ஆனால் அவனுடைய மேசையில் யாரையும் உட்கார வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. லோதேபாரில் 2 காலம் முடக்கப்பட்டு பலனற்றவனாய் கைவிடப்பட்டவனாய் உரிமை இழந்தவனாய் இருந்த ஒருத்தனை கூட்டின்னு வந்து இப்போ என்ன சொல்கிறார் ராஜா? என் மேசையில் தினமும் என்னோடு அப்பம் புசிப்பாய். அல்லேலூயா. தயவும் தேவ கிருபையும் ஒன்று சேரும் பொழுது நம்ம உயர்த்தப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. குடும்பங்களில் உயர்வு, பிள்ளைகள் மத்தியில் உயர்வு, சபையில் ஸ்தோத்திரம், சுவிசேஷத்தில் உயர்வு கர்த்தர் தருவார். அதே ஸ்தோத்திரம் 8லேருந்து 10 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயைப் போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரனையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். இவன் எங்கள் லோதேபாரத்தில் எப்படி இருந்தாங்க? ஒரு வேலைக்காரன் வீட்டில் ஏதோ போடுற சோத்தை சாப்பிட்டுன்னு ஓரமாக இருந்தான். இப்போ எப்படி வந்திருக்கிறானா? இவனுக்கு எல்லாரும் வேலைக்காரன். அந்த 20 பேர் 30 பேர் மேலெல்லாம் கணக்கெல்லாம் போட்டிருக்கோம். அல்லேலூயா. சீபாவுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் இப்போ யாருக்கு வேலைக்காரர்கள்? மேவிபோசேத்துக்கு வேலைக்காரர்கள். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம கைவிடப்பட்டோமா? பக்கத்தில் தட்டுங்க. கைவிடப்பட்டியா? பலனற்று இருக்கிறியா? உரிமை இழந்திருக்கிறியா? கவலையே படாத. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். பலனற்று இருக்கிறியா? கைவிடப்பட்டிருக்கிறியா? உரிமை இழந்திருக்கிறியா? கவலையே படாத. மனுஷ தயவும் தேவ கிருபையும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், யாருமே நிற்க முடியாது. அல்லேலூயா. அவர் உயர்த்தினா வேறு லெவலில் தாங்க போகும். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லலை. அல்லேலூயா. அவன் கனவுல கூட நினச்சி பார்க்கல இத்தனை பேர் திருப்பி எனக்கு வேலைக்காரங்களாக மாறுவாங்கன்னு. ஏன்னா தாத்தாவும் இல்லை, இப்போ அப்பாவும் இல்லை. ஆனால் உயர்த்தப்படுகிறான். ஏன்னா அவன் மேலே தயவு உண்டாச்சு. நம்ம மேலே தயவும் கிருபையும் உண்டாச்சுன்னா யாராலையும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. யாக்கோபு 4:10 எடுத்து வாசித்து பாருங்கள். யாரெல்லாம் உயர்த்துவாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை தாழ்மை வேணும். தாழ்மையை குறித்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. அதனால தான் அந்த முன்னாடி வசனத்தில் சொல்கிறான், ஒரு செத்த நாயை போல் இருக்கிற எண்ணெய் கூட்டு வந்து உங்கள் மேசையில் உட்கார. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2 காலம் முடமானவனை போய் ராஜா கூப்பிட்டு சாப்பாடு ஒரே மேசையில் டெய்லியும் நாங்கள் சாப்பிடணும்னு சொல்கிற ஒரு வார்த்தை வரணும்னா அது மனுஷ தயவும் தேவ கிருபையும் ஒன்று சேருது. அல்லேலூயா. தேவ கிருபையும் மனுஷ தயவும் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்தோ அன்னைக்கு நீங்கள் வேறு பரிமாணத்திற்குள்ளாய் அவர் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 4 விஷயங்களை பார்த்தோம் மேவிபோசேத்துடைய வாழ்க்கையில். விசாரிக்கப்பட்டான், அழைக்கப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான். அவருடைய நிலைமையே இப்போ மாறிடுச்சு. அல்லேலூயா. நிலைமையே கர்த்தர் மாற்றிட்டார். லோதேபாரில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, நான் இப்படி தாங்க பார்க்குறேன், யாரெல்லாம் லோதேபாரில் இருக்கிறீங்களோ கர்த்தர் அரண்மனையின் மேசையில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மத்தியில் அமர செய்கிற தேவன். அல்லேலூயா. உங்களையும் என்னைய சந்ததியும் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவர். லோதேபாரை பார்க்காதீங்க. லோதேபார் கொஞ்ச நாள் தாங்க. திருப்பியும் பக்கத்தில் தட்டி சொன்னோம், லோதேபார் கொஞ்ச நாள் தான். சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், இல்லைனா லோதேபாரில் தான் இருப்பீங்க. அல்லேலூயா. லோதேபார் கொஞ்ச நாள் தான். தயவும் கிருபையும் சேர்ந்துருச்சுன்னு வச்சிங்களேன், ராஜாவுடைய மேசை தான். அல்லேலூயா. நேருக்கு நேர் உட்காந்து நம்ம சாப்பிடுகிற நாட்கள் உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எங்கேயோ இருந்தார், இப்போ அவரை எடுத்துகிட்டு வந்து தேவனுடைய தயவும் கிருபையும் உயர்த்திடுச்சு. அல்லேலூயா. இப்படி பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடந்துச்சு.
அவன் நினைத்து கூட பார்க்கல. தேவனுடைய கிருபையில் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு கிருபையினால் உட்கார்ந்துருக்கான். நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம், சீபா தான் நம்மளுக்கு போராடுவாங்க. அல்லேலூயா. எப்போ நீங்கள் உயர்த்தப்படுகிறீங்களோ, எப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ, நான் சொல்கிறது உண்மையாக நடக்குங்க, பொறாமையும் எரிச்சலும் புறக்கணிப்பும் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. சைக்கிளில் போனவன் பைக்கு வாங்கினா இன்னும் பொறாமை அதிகமாகும். பைக்கில் போனவன் கார் வாங்கினா இன்னும் அதிகமாகும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் இவனை போல, ஸ்தோத்திரம், மேபி போஷேத்தை போல கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு அன்போடு அடக்கத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் பதறியும் பேசக்கூடாது. அல்லேலூயா. சீபா என்ன பண்ணுறான்னு நான் டக்குன்னு முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் ஆகும், டக்குன்னு முடிச்சிடுறேன். 2 சாமுவேல் 16:1-4 வரைக்கும் வாசிங்க. தாவீது மலை உச்சியிலிருந்து சற்றப்புறம் நடந்து போனபோது, இதோ மேவி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சைப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். லோதேபாரில் ஒன்றுமே இல்லாதவனை தூக்கின்னு வந்து தாவீது என்ன பண்ணிட்டான், இப்போது மேபி போஷேத்துக்கு எல்லாமே கொடுத்து உட்கார வச்சுட்டான். ஆனால் கூட இருந்த சீபாக்கு என்ன கோவம்னா, யோனத்தானுக்கு பணிவிடை செய்தது யார்? சீபா தான். அல்லேலூயா. அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாகும்னு சீபா இருந்தான். கரெக்டுங்களா? ஆனால் சொத்து யாருக்கு போயிடுச்சு? எங்கேயோ இருந்தவனை தூக்கின்னு வந்து ராஜா கொடுத்துட்டாருன்னு இவனுக்குள்ளே ஒரு கோவம். கரெக்டான டைம் பார்த்தான். ராஜா நாட்டை விட்டு வெளியில் போகும்போது அவருக்கு எல்லாத்தையும் எத்தனை போய் கொடுக்குறான். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நிறைய சீபா இருக்கும், நமக்கு நிறைய சீபாங்கள் உண்டாகும். அல்லேலூயா. எப்போ குழி பறிக்கலாம். அல்லேலூயா. கூடவே தான் இருந்தான். சீபா என்ன பண்ணிட்டான், இப்போ ராஜா வழியில் பார்த்து கழுதியை கொடுக்குறான், திராட்சை ரசத்தை கொடுக்குறான், சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து என்ன சொல்கிறான், மேவி போசேத் வந்து திருப்பியும் பதவி இருக்கிறான், நீ வெளியில் போயிட்ட, யார் பதவி இருக்க போகிறா? இந்த முடவன் போய் பதவி இருக்கிற போகிறான்னு சொன்னோடனே அவருக்கு என்ன மனசு உடஞ்சி என்ன சொல்லிட்டாரு, அவனுக்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதுன்ட்டாங்க. அல்லேலூயா. எப்போ உயர்வு வருதோ, எப்போ ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ, சீபா போன்ற நிறைய ஆட்கள் கூடவே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் எந்த இடத்துலையும் நம்ம வழி விலகவே கூடாது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. 19:24-30, 2 சாமுவேல் 19:24-30 நம்ம வாசித்து முடிப்போம். உண்மை என்றைக்கு இருந்தாலும் வெளியில் வரும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உண்மை யாராலையும் மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. உண்மை யாராலையும் மறைக்கவே முடியாது. சீபா போய் என்ன போட்டு குத்தானா, அவன் ராஜாவாக போகிறான். ஆனால் ராஜா உள்ளே வரும்பொழுது மேவி போஷேத் எப்படி வரான், பிச்சைக்காரன் போல் இருக்கிறான். ஏன்னா ராஜா சமாதானத்தோடு உள்ளே வருகிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். அல்லேலூயா. அவனை பார்த்த உடனே இவனுக்கு தெரிஞ்சிச்சு, தாவீதுக்கு யார் போட்டுது, சீபா செய்த சகுனி வேலை. அல்லேலூயா. அந்த 30வது வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். அதற்கு மேவி போஷே ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடு தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது அவனுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும். அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு எதுவுமே வேணாம், நீ சமாதானமாய் இருப்பாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயந்தாங்க, விசுவாசியாக இருக்கணும். யாருக்கு விசுவாசியாக? தேவனுக்கு விசுவாசியாக, அன்போடு விசுவாசத்தோடு அவரோடு ஐக்கியப்படும் பொழுது அவருடைய கிருபையும் மனுஷ தயம் இன்னும் அதிகமாக தருவார். அல்லேலூயா. என்றைக்கு உங்களுக்கு உயர்வு வருதோ, என்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ, என்றைக்கு விசாரிக்கப்படுகிறீர்களோ, அன்றைக்கு இன்னும் தேவன் மேலே அன்பும் விசுவாசமும் நமக்கு அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. மேவி போஷேத்துக்கு தாவீது மேலே என்ன ஆச்சுன்னா, இன்னும் லவ் அதிகமாகிடுச்சு, இன்னும் ஃபெய்த் அதிகமாகிடுச்சு. நீ சமாதானமாக இருந்தால் எனக்கு போதும், இந்த நிலமோ இதோ எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அவன் என்ன பிரச்சனை சீபா பண்ணாலும் இவன் போய் போராடவே இல்லை. அல்லேலூயா. நமக்குரிய பங்கை கர்த்தர் நமக்காக தருவார். அல்லேலூயா.
அதை சீபாவாலையும் யாராலையும் தட்டி பறிக்கவே முடியாது. அல்லேலூயா. லோதேபாரில் இருந்த ஸ்தோத்திரம் அவனை கொண்டு வந்து மேசையின் மேலே உட்கார வைத்த தேவன் உங்களை என்னையும் உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றையிலேருந்து ஜெபம் பண்ணுங்க, அப்பா உம்முடைய கிருபையும் தேவ தயமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும்ப்பா. வேறு எதுவுமே வேணாம், ரெண்டுத்தை மட்டும் கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உங்கள் பங்கு உங்கள் கையில் வந்து விழும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பங்கு கர்த்தர் கையில் வந்து விழுவார். எத்தனை சீபாய் எழும்பினாலும் ராஜாவுக்கு உண்மை மட்டும்தான் போகும். அல்லேலூயா. கொஞ்ச நாள் ராஜாவை அப்படி இப்படி சோப்பு போட்டு இந்த அம்மா இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், அந்த ஆள் பண்ணியிருக்கலாம், ஆனால் உண்மை வெளியில் வந்துடும். அல்லேலூயா. ராஜா முகமுகமாய் இவனை பார்க்குறாங்க. யாரை? மெபிபோஷேத்தை முகமுகமாய் பார்க்குறான். அவ சொன்னது வேற, இவனுடைய உடை வேற, இவன் நடை வேறையா இருந்தது. அவன் புரிஞ்சுக்கினான், கர்த்தர் தாமே மெபிபோஷேத்திற்கு தயவு பாராட்டினார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்திக்கு பின்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தயவு கிடைக்கும். அல்லேலூயா. தேவ கிருபை உண்டாகும். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் நீங்கள் தாழ்த்தப்பட்டீங்களோ அங்கே உயர்த்தப்படுவீங்க. எங்கெல்லாம் கைவிடப்பட்டீங்களோ அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணி ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக உங்களையும் உங்கள் சந்ததியும் அமர செய்கிற தேவன். மெபிபோஷேத்துடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் கிரியை செய்த தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். எல்லாம் எழுப்பி நிற்போம். அல்லேலூயா. தாத்தா செத்து போகலாம், அப்பா செத்து போகலாம், ஆனால் தேவ கிருபை அவன் மேலே இருந்தது. அல்லேலூயா. கண்ணை மூடி அப்படியே யோசிங்க, எது ஒன்றா போயிடலாங்க. தேவ கிருபையும் மனுஷ தயவும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், யாருடைய ஹெல்ப்புமே தேவையில்லைங்க. அல்லேலூயா.